श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीशैलवंशनिजटातलसंभसूरे पादाम्बुजप्रणयनं तदवात्तमन्त्रं श्रीमन्तसंभगुरुवर्य कृपात्तबोधं श्रीदेवनाथं गुरुम् आत्मगुणाढ्यमीडे 15வது श्लोकं वृत्तिग्रन्थे तु जैमिन्युपरचिततया षोडशाध्यायुपात्ता संकर्षः काशकृत्स्न प्रभव इति कथं तत्त्वरत्नाकरोक्तिः अत्र ब्रूमः सदुक्तौ न वयमिह मुधा बाधितुं किञ्चिदर्हाः निर्वाहस्तु उपचारात् क्वचिदिह घटते हि ஏகதாத்பரிய யோகः. இந்த ஸ்லோகத்துல ஐக்கிய சாஸ்திரிய விஷயத்துல ஒரு முக்கியமான அம்சத்தை சாதிக்கிறார். அதாவது ஸ்ரீபாஷ்யத்துல ஜெய்மினியேன ஷோடச லக்ஷணேன அப்படின்னு பங்கி இருக்கு. அதாவது போதாயனர் என்ன சாதிச்சிருக்கார், ஜெய்மினி பண்ண 16 அத்தியாயங்கள், லக்ஷணம்னா அத்தியாயம், ஜெய்மினி பண்ண 16 அத்தியாயங்களோடு சேர்ந்து இந்த 4 அத்தியாயம் சேர்ந்தால் 20 அத்தியாயம். 20 அத்தியாயம் ஒரே மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். போதாயனர் சாதிச்சிருக்கிறதாக ஸ்ரீபாஷ்யக்காரர் எடுத்திருக்கார். ஜெய்மினியேன ஷோடச லக்ஷணேனேதி சாஸ்திரைகத்துவ சித்தி அப்படின்னு அந்த பங்கியை எடுத்திருக்கார். ஆனா ஜெய்மினி 12 அத்தியாயம் தானே பூர்வமீமாம்சை பண்ணியிருக்கார். 16 அத்தியாயம் பண்ணதாக தெரியலையே. மேலும் காசகிருத்சனர் என்ற ஒரு ரிஷி, அவர் 4 அத்தியாயம் பண்ணியிருக்கார். அதை சேர்த்தா 16 அத்தியாயம் ஆறுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த 4 அத்தியாயம் பண்ணது ஜெய்மினியா காசகிருத்சனரா அப்படின்னு கேள்வி. விருத்தி கிரந்தே தூன்னு ஒரு பாடம் இருக்கு, விருத்தி கிரந்தேஹின்னு பாடம் இருக்கு. விருத்தி கிரந்தத்துல ஜெய்மினி பண்ணதாக ஷோடசாத்தியாயி உபாத்தா 16 அத்தியாயங்களும் ஜெய்மினி பண்ணதாக அங்க சொல்லப்பட்டது. சங்கர்ஷான சங்கர்ஷ காண்டம்னு பேரு. இது காசகிருத்ஸ்ன பிரபவ, காசகிருத்ஸ்ன பிரபவ யஸ்ய சஹ, பிரபவனா ஹேதுன்னு அர்த்தம். காசகிருத்ஸ்னரால ஏற்பட்டது சங்கர்ஷ காண்டம் அப்படின்னு தத்துவரத்னாகரத்துல பராசர பட்டர் சாதிச்சிருக்கார். கதம் தத்துவரத்னாகரோக்தி. இப்ப கேள்வி என்ன தெரியுமா, தத்துவரத்னாகரத்துல சங்கர்ஷ காண்டத்தை பண்ணவர் யாரு, காசகிருத்ஸ்னன்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீபாஷ்யத்துல 16 அத்தியாயங்களையும் ஜெய்மினி பண்ணார் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரரே எடுத்திருக்கார். இப்போ இங்க அத்ர ப்ரூமஹ சதுக்தௌ நவயம் இஹ முதா பாதித்தும் கிஞ்சித் அருகாக. இங்க என்ன சாதிக்கிறார், இந்த சங்கர்ஷ காண்டத்தை காசகிருத்ஸ்னர் பண்ணதாக பட்டர் சாதிச்சிருக்க, பராசர பட்டர் சாதிச்சிருக்காரு இல்லையா. அந்த சங்கர்ஷ காண்டத்தை யாராவது பார்த்திருக்காளா? யாரும் பார்க்கல. ஏன்னா மீமாம்சா பாதுகையில அந்த சங்கர்ஷ காண்டமானது லுப்த ஸ்திதிஹி அப்படின்னு சாதிச்சிருக்க. சங்கர்ஷ காண்டம் கிடைக்கலன்னு எழுதியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அப்போ தத்துவரத்னாகரத்துல இப்படி இருக்குன்றதும் யாருக்கும் கேள்வி கிடையாது. தத்துவரத்னாகரத்துல சங்கர்ஷ காண்டமானது காசகிருத்ஸ்னரால பண்ணப்பட்டதுன்ற விஷயத்துல யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த சங்கர்ஷ காண்டம் கிடைக்கலன்ற விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்றது அப்படின்னா,
பட்டர் எந்த காரணத்தினால சொன்னார் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா தத்துவ ரத்னாகரம் இருக்கு இல்லையா, அந்த கிரந்தம் கொஞ்சம் தான் கிடைக்கிறது. யாருக்கு? தேசிகனுக்கு. நமக்கு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்கல. தேசிகனுக்கு தேசிகன் சுவாமி காலத்திலேயே தத்துவ ரத்னாகரம் மொத்தம் கிடைக்கல. அதனாலதான் என்ன பண்ணார், தமசு மூல பிரகிருத்தின்னு தத்துவ ரத்னாகரத்துல பட்டர் சாதிச்சார். மூல பிரகிருதி ரேவேதம் தமஹா அப்படின்னு. பத்னாதி யதபித்ரோஹா பிரபத்யா விமுஞ்சதி ஜந்தூன் தமஹ தமாஸ்ரித்ய ஹரிம் தத் பிரவிஞ்சதேன்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தத்துவ ரத்னாகரத்துல இருக்கு. சுவாமி எடுத்திருக்கார், தேசிகன் எடுத்திருக்கார். அதுக்கு மேல கேட்டார் சுவாமி, மூல பிரகிருதி தான் தமசுன்னு சொல்லிட்டா, இப்ப இருக்கிற அந்தகாரத்துக்கு தமசன் பேர் இல்லையே, இந்த அந்தகாரமே மூல பிரகிருத்தியா? இந்த வஸ்துஸ்திதி என்ன? இந்த அந்தகாரன்றது பிருத்திவி, அந்தகாரன்றது பிருத்திவி. இது மூல பிரகிருத்தியாக சொல்லக்கூடாது. ஏன்னா எத் கிருஷ்ணம் அது அன்னஸ்ய, கருப்பு அப்படின்ற வர்ணம் இருக்க, இது பிருத்திவியினுடைய வர்ணம் இது அப்படின்னு தேசிகனுடைய திருவள்ளம். அப்படி இருக்கும்பொழுது பட்டர் என்ன சாதிச்சிருக்க, மூல பிரகிருதி ரேவேதம் தமஹான்னு சாதிச்சாருன்னு கேள்வி கேட்டார். கேட்டுட்டு சுவாமி நிர்ணயம் பண்ணார், வஸ்துதஸ்து வயமப்பி சம்சயமகி, எங்களுக்கு சம்சயமா தான் இருக்கு, எந்த காரணத்தினால அவர் இப்படி சாதிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சமர்த்தனம் பண்றார். அந்த கிரந்தமானது அத்தோட சஜ கிரந்தா தத்ரைவ விக்ரீதா, கிரந்தமானது அங்கேயே நின்று போயிடுது. அதுக்கு மேல கிரந்தம் நமக்கு கிடைக்கல. அதனால பட்டருடைய திருவுள்ளம் என்ன நமக்கு தெரியல. எங்க இது தமோவாதத்துல அந்த தத்துவரத்னாகரம் மொத்தமே கிடைக்கலன்னு ஒண்ணு அவ்வளவுதான் இல்ல, அர்த்தம் இல்ல. வேற வேற பிரகரணத்துல தத்துவரத்னாகரம் சுவாமி கிடைச்சிருக்கு, அதாவது தேசிகனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த இடங்கள்ல தத்துவரத்னாகரத்தோட அபிப்பிராயத்தை சாதிச்சு இது அவர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கார். இப்போ சாமானிய லட்சணா விஷயத்துல இங்க கேவல வத்திரேக அனுமானம் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பட்டருடைய திருவள்ளத்தை கேவலம் வத்திரேகித்து சாதன தசாமேவ நாசாதயத்தின்னு வாக்கியங்கள்லாம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இப்போ சங்கர்ஷா காசகிருஷ்ண பிரபவா அப்படின்னா தத்துவரத்னாகரத்துல எப்படி சொன்னார்? அதாவது சுவாமி தேசிகனுடைய ஒரு வைசிஷ்டியம் என்னன்னு கேட்டா, ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியால ஒருத்தர் கூட அவர் கண்டிக்கல, அதுக்கெல்லாம் நிர்வாகம் பண்றார். வரத விஷ்ணு மிஸ்ரர் நம்ம நடாதூர் ஆழ்வானா, அவருடைய கிரந்தங்களுக்கெல்லாம் பாஷ்யத்தோட விரோதம் வரா மாதிரி இருந்தா அதுக்கெல்லாம் சமர்த்தனம் பண்றது. பராசர பட்டருடைய வாக்கியங்களை பிரமாணமா எடுத்துக்கிறார். எந்த இடத்துல விரோதம் வரா மாதிரி இருக்கோ அந்த இடங்கள்ல நிர்வாகம் பண்றார், யாரையும் கண்டனம் பண்ணல. சொல்றார், அத்திர ப்ரூமஹா சதுக்தோ நவயம் இக முதா பாதித்தும் கிஞ்சித் அருகாக. முதான வியர்த்தமாக பாதிச்சுள்ளாமே, நாம இதெல்லாம் பாதிக்கிறதுக்கு அருகத்தை உள்ளவர்கள் அல்ல. முதான்னு சாய்க்கிறார். வியர்த்தமா ஏதோ ஏனோத்தான அவர் சொன்னாரா, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு காரணம் இல்லாம அவளெல்லாம் பெரியவாளை கண்டிக்க கூடாது, அதுவும் சதுக்தம். அப்போ பராசர பட்டர் சாதிச்சது என்ன? பராசர பட்டர் சாதிச்சது என்ன? காசகிருஷ்ணர் செஞ்சது சங்கர்ஷ காண்டம்னு. போதாயனர் சாதிச்சது என்ன? ஜெய்மினி பண்ணது 4 அத்தியாயங்கள், 13 ஆரம்பிச்சு 16 அத்தியாயங்கள் வரைக்கும் ஜெய்மினி பண்ணதுன்னு சாதிச்சார். ரெண்டுமே சரிதான், நம்ம ரெண்டுத்தையும் கண்டிக்க கூடாது. நிர்வாகஸ்து உபச்சாராத். சரி, என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு ரீதியில நிர்வாகத்தை பண்ணணும். இப்போ தத்துவரத்னாகரத்துக்கு முக்கியார்த்தத்தை ஒத்துண்டோமானால் விருத்தி கிரந்தத்துல போதாயனர் ஜெய்மினியன்னு சொன்னது காசகிருஷ்ணர் சொன்னதாக அர்த்தம். ஜெய்மினியேன ஷோடச லட்சணன்றது பட்டருடைய வாக்கியத்தை அப்படியே வச்சுப்போம். போதாயனர் வாக்கியத்துக்கு எப்படி சமன்வயம் பண்றது அப்படின்னா, காசகிருஷ்ணர்னு சொன்னது ஜெய்மினியை தான் சொன்னார் அப்படின்னார்.
ஏன் சுவாமி, காசகிருத்ஸ்னன்ற பேரும் ஜெய்மினின்ற பேரும் ஒன்னாகுமா அப்படின்னா, 16 அத்தியாயத்துல 12 அத்தியாயத்தை பண்ணது யாரு? ஜெய்மினி தானே. ஜெய்மினி தான். அதுல யாருக்கா சந்தேகம் இருக்கோ? இல்ல. அதுல யாருக்கும் விரோதம் இல்லையே. அப்போ 16 அத்தியாயத்துல 12 அத்தியாயத்தை பண்ண ஜெய்மினியை வச்சு இவர் 16 அத்தியாயத்தையும் பண்ணாருன்னு சொல்லிடலாம். ஒரு கிரந்தத்தினுடைய அதிக பாகத்தை யாரு பண்ணாலோ அவளே மற்றதையும் பண்ணதாக லோகத்துல புரியறதுக்காக சொல்லிடலாம். என்ன அப்படின்னு வச்சுட்டா, இப்போ பட்டர் சொன்னது யதாவத்தா எடுத்துப்போம். விருத்தி கிரந்தத்துக்கும் விரோதம் இல்லை. நிர்வாகஸ்து உபச்சாராது, கவனமாக நயனம் பண்ணிடும். எப்படி? ஜெய்மினியம் தானே இது. 16 அத்தியாயங்கள் ஜெய்மினியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 அத்தியாயங்கள் ஜெய்மினியம், மீதி 4 அத்தியாயம் அவர் தான் இருந்து போட்டது. என்ன இப்போ ஒருத்தனுக்கிட்ட 20 ஏக்கர் நிலம் இருக்கு, பக்கத்துல ஒரு 2 ஏக்கர் நிலம் என்ன அவனை சேர்ந்த வாழ்து இருக்கு, அதையும் சேர்த்து இதெல்லாம் இவர் தான் அப்படி சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். என்ன அர்த்தம்னா, வஸ்துதா 22 ஏக்கரும் இவரது கிடையாது, 20 ஏக்கர் தான் இவரது, 2 ஏக்கர் இவர் சேர்ந்த வாழ்து, இதையும் சேர்த்து இவர்ல எல்லாம் இவர் தான் சொல்லலாம். நிர்வாகஸ்து உபச்சாராத் குச்சித் ஈக கடத்தே இஹி ஏக தாத்பரிய யோகாத். இன்னொரு காரணம் சொல்றார். அதாவது ஏக தாத்பரிய யோகாத்துன்னு பாடம் நல்லா இருக்கு. ஏன்னா சுவாமி நிர்வாகம் இப்படி கூட பண்ணலாம். ஜெய்மினிக்கும் காசகிருத்ஸ்னருக்கும் ஒரே தாத்பரியம் இருக்கிறதுனால ஜெய்மினி பண்ணதுன்னு சொல்லலாம், ஜெய்மினியுடையதுன்னு சொல்லலாம் அப்படின்னார். இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, உபயுக்த மீமாம்சை என்ற கிரந்தத்துல உத்தமர் சுவாமி விஸ்தாரமாக விசாரம் பண்ணி ஜெய்மினியோடைய இப்ப கிடைக்கிற சங்கர்ஷ காண்டம் இருக்கும் இல்லையோ, அதுல இருக்கிற பதார்த்த விபாகம் என்ன, தேவதா காண்டம்னு ஒரு கிரந்தம் கிடைக்கிறது, அதுல இருக்கிற என்ன விஷயங்கள் என்ன. இப்ப சங்கர்ஷ காண்டம் புஸ்தகம் போட்டிருக்கா, காசியில போட்டிருக்கா, அது அத்வைதிகள் ஆசிரியிக்கிறார். அந்த சங்கர்ஷ காண்டத்துல தேவதா விசாரம் ஒன்றும் இல்லை, கர்மாவோடைய பரிசிஷ்ட விசாரமா தான் இருக்கு. என்ன இப்ப இருக்கிறது அப்படிதான் இருக்கு. இப்ப கிடைக்கிற சங்கர்ஷ காண்டம் இருக்க, அதுல ஜெய்மினி பண்ணதாக இருக்கிற சங்கர்ஷ காண்டத்துல என்ன இவ்வளவுதான் இருக்கு. ஆனா பிரதானவதேவ ததுக்தம்னு ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்துல ததுக்தம் சங்கர்ஷே நானாவா தேவதா பிருத்தக்துவாத் அப்படின்னு பாஷ்யக்காரர் எடுத்திருக்கார். நானாவா தேவதா பிருத்தக்துவாத்னு ஒரு சூத்திரத்தை சங்கர்ஷ காண்டத்துல இருக்கிறதாக எடுத்திருக்கார். அப்போ பாஷ்யக்காரர் எடுத்த சங்கர்ஷ காண்டத்துல தேவதா விசாரம் இருக்கிறதாக தெரியறது. பாஷ்யக்காரர் எடுத்த சங்கர்ஷ காண்டத்துல தேவதா விசாரம் இருக்கிறதாக தெரிகிறது. ஆனா இப்போ இருக்கிற சங்கர்ஷ காண்டம், பரிதிருஷ்யமான சங்கர்ஷ காண்டத்துல இதெல்லாம் இல்லை. என்ன இல்ல. இன்னும் ஒரு பட்சத்தை சிந்தனைக்காரர் சாதிக்கிறார். இப்ப நம்ம ஸ்பஷ்டமா சொல்லிடணும், 12 அத்தியாயத்தை ஜெய்மினி பண்ணார், காசகிருத்ஸ்னன் 4 அத்தியாயத்தை பண்ணார், அதுவும் கர்ம விசார ரூபமாகத்தான் இருக்கு அப்படின்னு ஒரு சாரார். அந்த சாராருடைய பட்சத்திலேயே மீதி 4 அத்தியாயத்துல தேவதா விசாரம் இருக்குன்னு சொல்றார். பரிதிருஷ்யமான இது சங்கர்ஷ காண்டத்துல தேவதா விசாரம் பிரதானமாக இல்லை. இது ஒரு பட்சம். சிந்தாமணிக்காரர் சாதிக்கிற ஜெய்மினி தான் பண்ணார் 16 அத்தியாயத்தையும். காசகிருத்ஸ்னர் விசேஷ ரூபேண பிரவர்த்தனம் பண்ணார். இப்போ நம்ம
காட்டகம்னு சொல்றோம். காட்டகம்னு ஒரு ஒரு பாகம் இருக்கும் இல்லையோ, காட்டகத்தை கடரா பண்ணார். ஆக்யா பிரவச்சனாதுன்னு சூத்திரம் விசேஷமா பிரவச்சனம் பண்ணார். அது அதை மனசுல வச்சுட்டு பட்டர் சங்கர்ஷா காசகிருஷ்ண பிரபவகான்னு சாதிச்சார் அப்படின்னு அப்படின்னு சில பேர் சொல்றா. என்ன வந்து அப்படின்னு 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 ஒரு பட்சம். அந்த பட்சமானது சிந்தாமணியில சொல்லப்பட்டிருக்கு, குமாரர் சாதிச்சிருக்கார். இதுல கடைசியா நம்ம ஒரு நிர்ணயத்துக்கு வருவோம். என்ன நிர்ணயம் அப்படின்னு கேட்டா, ஜெய்மினி 16 அத்தியாயத்தையும் பண்ணார். காசகிருஷ்ணர் அந்த 4 அத்தியாயத்தை விசேஷமா பிரவர்த்தனம் பண்ணார். அந்த 4 அத்தியாயம் இருக்கு பாருங்க, அது தேவதா காண்டம்னு சொல்லியிருக்கிறதுனால இப்ப இருக்கிற சங்கர்ஷ காண்டத்துல அதெல்லாம் இல்லை. ஆனா தேவதா காண்டத்தோட கடைசி வாக்கியம் என்னன்னா, அந்தே ஹரவ் தத் தர்ஷனாத் ச விஷ்ணு ஆஹி தம் பிரம்மே தியாச்சக்ஷதே தம் பிரம்மேதி ஆச்சக்ஷதேன்னு வாக்கியம் மாத்வாள் இந்த வாக்கியத்தை எடுத்திருக்கா. அதாவது அந்தே ஹரவ் தத் தர்ஷனாத், ஹரியில தான் முடியறது எல்லாமே. எல்லா இந்த கர்மங்களும் எல்லா கர்மங்களும் ஆராதனத்துல எங்க முடியறது? ஹரியில முடியறது. அந்த ஹரி யாருன்னா ச விஷ்ணு ஆகஹி, விஷ்ணு தான் அவன். ஆகஹி ஸ்ருதி அதான் சொல்றது. யாருப்பா அந்த விஷ்ணு அப்படின்னா, தம் பிரம்மேத்தி ஆச்சக்ஷத்தை தம் பிரம்மேத்தி ஆச்சக்ஷத்தைன்னு முடிச்சார். தேவதா காண்டத்துல கடைசியில இந்த வாக்கியம் இருக்கிறதாக வச்சுண்டு அடுத்த விசாரத்துல அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு அப்போ சங்கதி வருது பாருங்க. தேவதா காண்டத்துக்கும் பிரம்ம காண்டத்துக்கும் சங்கதி வரதாக இதுல மாத்வாலும் சொல்லியிருக்கா. இதை நம்ம சித்தாந்தத்திலையும் பிராச்சீனால் அதை ஒத்துன்றிருக்கா. என்ன அதை ஒத்துன்றிருக்கா. அதனால அந்த கிரந்தத்தை பராமரிசம் பண்ணோமானால் தேவதா காண்டம்ன்றது தேவதையை பத்தி சொல்றது தான். அதுதான் 16 அடங்கினது. அதுக்கு அடுத்ததுதான் இந்த பிரம்ம விசாரம் அப்படின்றது சித்தாந்தமாக வச்சுக்கலாம். ஆக மொத்தம் எந்த பட்சத்தை பார்த்தாலும் பராசர பட்டருடைய வாக்கியத்துக்கும் விருத்தி கிரந்தத்துக்கும் போதாயனருடைய கிரந்தத்துக்கும் விரோதம் கிடையாது. விரோதம் அப்படின்னு முடிக்கிறார் சுவாமி. விருத்தி கிரந்தேஹி ஜெய்மின் உபரச்சிதயா ஷோடசாத்தியாயி உபாத்தா சங்கர்ஷ காசகிருத்ன பிரபவைதி கதம் தத்வரத்னாகரோக்தி அத்ர ப்ரூம சதுக்தௌ ந வயம் இஹ முதா பாதித்தும் கிஞ்சித் அர்ஹாः நிர்வாஹஸ்து உபசாராத் கொச்சித் இஹ घटते हि ஏக தாத்பரிய யோகः சௌத்ரி சங்க்யா சுபாஷீஷ கொச்சிதித்தின்னு பாடம் இருக்கு, கொச்சிதிஹன்னு பாடம் இருக்கு, 2 பாடமும் இருக்கு. இஹன்ற பாடமானது இஹன்ற பாடம் இஹன்ற பாடம் இருக்கு, இதின்ற பாடமும் இங்க இருக்கு. இந்த இஹ அப்படின்னா வச்சனத்வயேபி அப்படின்னு வியாக்கியானம் பட்டிருக்கார். 2 வச்சனத்திலையும் நிர்வாகம் பண்ணிவிடலாம் அப்படின்னு. சௌத்ரி சங்க்யா சுபாஷீஹி அதிகிருதி கணனா சின்மயி பிரம்ம காண்டே தாதர்த்தே நந்தரத்வேபி அதிகிருதி அதிகரண கணா நானிய நால்பசாரை பிரகல்பியா அக்ஷோர்மியாஷாஹி காஷ்டாத் விரதமுனிவசூர்மியத்ரி தத்வாதி சக்வர் யக்ஷை ரக்ஷை பிரயாஜைஹி இஹ பவதி ரசைஹி பாதநீதி பிரபந்த அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தை எதுக்கு நோட்டு பண்ணி வச்சுக்கணும்னா, எத்தனை சூத்திரங்கள், எத்தனை அதிகரணங்கள், ஒவ்வொரு பாதத்திலையும் எத்தனை அதிகரணங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சௌகரியமா இருக்கும். ஏன்னா அதிகரணத்தை நிறைய தடவை ஆவர்த்தி பண்ணவாளுக்கு இந்த சிரமம் வராது. தினம் ஸ்ரீபாஷ்யத்தை சேவிக்கிறவளுக்கு இந்த சிரமம் வராது. ஏதோ சமயத்தை ஸ்ரீபாஷ்யம் சேவிக்கிறதுன்னு வச்சவங்களேன், சூத்திரமே ஞாபகத்து வராது, அதிகரணமே ஞாபகத்து வராது. அது யாருக்கு நான் யோசனை பண்ணிக்கோங்க என்ன. அதனால எங்க ஆச்சாரிய என்ன சாதிச்சாருன்னா, ஸ்ரீபாஷ்யத்தை
தினம் இது பிரம்ம யஜ்யம் பண்ற மாதிரி ஸ்ரீபாஷ்யம் தினம் சேவிச்சுட்டு தான் மற்ற காரியங்களை பார்க்கணும் அப்படின்னு அவருடைய ஒரு திருவுள்ளம்னு சொல்றதை காட்டிலும் அவருடைய ஒரு ஆக்ஞை என்ன, தினம் ஸ்ரீபாஷ்யத்தை சேவிக்கணும். அது எப்படி அப்படின்னு கேட்டா, காலக்ஷேபம் சாதிக்கிற காலத்துல தினம் காலக்ஷேபம் 3 மணி காலம் காலக்ஷேபம், 7:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் காலக்ஷேபம் சாதிப்பார். அப்போ அதுக்காக தனியா ஸ்ரீபாஷ்யத்தை சேவிக்க மாட்டார். ஆனா அனத்தியனெல்லாம் வரும் இல்லையோ, அனத்தியனம் வர காலத்துல கார்த்தால வெள்ள போய் பார்த்தா பிரம்மவிஜயம் பண்ணிட்டு வாச திண்ணையில அந்த மூல புஸ்தகம் ஒன்று வச்சுருப்பார். தரணிதராச்சாரியர்னு ஒருத்தர் போட்ட புஸ்தகம், பிருந்தாவன் எடிஷன். அது அந்த புஸ்தகத்தை அது கையில வச்சுட்டு கிரந்தத்தை அப்படி சேவிச்சுட்டு இருப்பார். ஏன்னா ஸ்ரீபாஷ்யம் சேவிக்காம ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. ஸ்ரீபாஷ்யம் சேவிக்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டார். கத்தியத்தை சேவிக்காம இருக்க மாட்டார். இப்பெல்லாம் கத்தியம்னா மட்டத்துல சேவிக்கிறா, ஆசிரமத்துல சேவிக்கிறா போல் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல தான் கத்தியம் சேவிக்கிறா. கத்தியப்பட்டு தனியாக சுவானுஷ்டானத்துல கத்தியத்தை அனுசந்தானம் பண்றதோ ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா சுவாமி கத்தியத்தை தானே அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்பார். கத்தியம், ஸ்தோத்திர ரத்னம் இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா சுவாமி கிட்ட கத்தியத்தை அடியன் உபதேசம் பண்ணிட்டேன், கேட்டேன், கத்தியத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னார். சரி, கத்தியத்தை உபதேசம் எதுக்கு இது பண்ண போறேன், என்னைக்காவது ஒரு நாள் சேவிக்கணும் இல்லையோ அப்படின்னார். அப்படின்னு சொன்னாடி. உடனே சுவாமி சொன்னார், என்னைக்காவது ஒரு நாளா என்ன அப்படின்னு அவ்வளோதான் சொன்னார். என்னைக்காவது ஒரு நாளா அப்படின்னு. அடைய சேவிக்கிறது என்னன்னா, பங்குனி உத்தர அன்னைக்கு பெரிய பிராட்டியார் திருநட்சத்திரம் அன்னைக்கு கத்தியத்திரைய ஊசம் பண்ணுறேன். ஆற்றுல சேவிப்பேன். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சேவிக்கிறேன். என்ன பேர் சேவிக்கணும் இல்லையா அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாளா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நில்லு அப்படின்னா நின்றுட்டே இருந்தேன். அவர் சொல்லிகிட்டே இருந்தார், கூட சொல்லு அப்படின்னார். கூட சொல்லிகிட்டே வந்தேன். என்ன அப்படின்னா அவருக்கு எவ்வளோ நித்திய அனுசந்தானம் பண்ணாதானே அவரால் சொல்ல முடியும். நித்திய அனுசந்தானம் பண்ண கத்தியத்தை தினம் அனுசந்தானம் பண்ணுவார். ஸ்தோத்திரத்தை சொல்லுவார். எல்லாமே அவருக்கு வாட்ச விதேயமாக தான் இருக்குது. அது மாதிரி யஜ்ஞோபவீத பிரதிஷ்டைன்னு ஒன்று இருக்குது. தேசிகன் யஜ்ஞோபவீத பிரதிஷ்டா ஸ்லோகங்கள்னு பண்ணியிருக்கார். அந்த ஸ்லோகங்கள்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. யஜ்ஞோபவீத பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அந்த கிரமம் தெரிஞ்சா போகிறோம் நமக்கு. ஆனால் சுவாமி சாதிச்சிருக்கிறதுனால, தேசிகனே சாதிச்சிருக்கிறதுனால அது ஒரு வைசிஷ்டியம் உண்டு இல்லையோ. தேசிகன் சாதிச்சு திருப்பி சொன்னேன். என்ன இப்போ ஒரு அச்சுத சதகம் இருக்கு. அச்சுத சதகத்தை அது பிராகிருத்தம்லாம் எனக்கு வாயில வரல, சம்ஸ்கிருதமே வரல. பிராகிருத்தம் வரலன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் திருப்பி பார்த்து வச்சுன்ட்டு, சுவாமி அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும், நான் அது அச்சுத சதகம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. தேசிகன் திருவாக்கில் வந்தது தானே விசேஷம். அர்த்தத்துல விசேஷம்தான். அதை இதுதான் மீமாம்சா சாஸ்திரத்துல அது ஒரு அபியோதயம்னு சொல்றார். அது ஒரு புண்ணிய விசேஷம். அது சுவாமி எல்லாத்தையும் கண்டஸ்தமா வச்சுட்டு இருந்தார். அதிகர சாராவளி அவங்களுக்கு கண்டஸ்தமா தான் இருந்ததா இருக்கு. என்ன அதனால புஸ்தகம் பார்க்காம தான் பாடம் இது காலக்ஷேபம் சொல்லி இதே 4:30 மணிக்கு தான் அந்த சமயத்தான் சொல்லுவார். இது இப்போ எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னு கேட்டா, பிரம்மயஜ்ஞம் மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தை தினம் சொல்லணும் அப்படின்னு, தினம் வாசிக்கணும்னு எண்ணம் சுவாமிக்கு. இப்போ அதுக்கெல்லாம் உபயோகப்படும் இது. சௌத்ரி சங்கியா சுபாஷி அங்கானாம் வாமதோ கதிகி. எண்ணிக்கைக்கெல்லாம் இடதுலேருந்து கணக்கு பண்ணணும். வாமதோ கதிகி இடதுலேருந்து கணக்கு பண்ணணும். கடபயாதி சங்கியன்னு சொல்லுவா. கடபய அதுலேருந்து சங்கியை கணனம் பண்ணணும். சுப ஆஷிஹி சௌத்ரி சங்கியா சுபாஷி, அது ஆசீர்வாதம் அப்படின்னு யதார்த்தமான அர்த்தம். சூத்திரத்தினுடைய சங்கியை என்னன்னு கேட்டார், அது ஆசீர்வாத ரூபமாக இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்ன, சுப ஷி இருக்கும் இல்லையோ, அந்த ஷா எடுத்துக்கோங்க. ஷா கடப்பையாதி சங்கையில் 5வது வரும். ய ர ல வ ஷ 5வது வரும். 5வது ப இருக்கு பாருங்க, ப ப ப ப ப ப ப ப 4. திருப்பி ஷா இருக்கு, அது 5. 545 சூத்திரங்கள். அதிகிருத்தி கணனா சின்மயி. அதிகிருத்தினா அதிகரணங்கள். அதிகரணங்களுடைய கணனா இருக்கு பாருங்க, எண்ணிக்கை, அது சின்மயி. சின்மயினா சின்மயம். சின்மயம்னா இங்கேதான்
இந்த ரிவர்ஸ் தான் பண்ணணும். ய ம ச. ய வந்து கடப்பயாதி சங்கியில இருக்கு முதல்ல 1, ம வந்து 5, 1 5, ச இருக்கு பாருங்க அது 6, க க க க ங ச. கட்டப்பைய இதுல வச்சு அது கட்டப்பையன்னு சொல்ற இடத்துல 1 ஆரம்பிக்கலாம். கால ஆரம்பிச்சா ச வந்து 6ல அது. அப்போ அதிகிருதி கணனா பிரம்மகாண்டே சின்மயி. சின்மயினா 156. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, சின்மயினா எல்லாம் வந்து சைத்தன்ய ரூபமா இருக்கிற பிரம்மத்தையே விசாரம் பண்றதுனால பிரம்மமயமா இருக்கு, ஆத்மமயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. தாதர்த்தே அனந்தரத்வேபி அதிகரண பிதா நால்பசாரை பிரகல்பியா. சுவாமி, அதிகரணங்கள் 156 என்ன? இன்னொரு சில பேர் அதிகமா சொல்றா. எனக்கு தெரிஞ்சு சங்கர பாஷையில் அதிகம் நினைக்கிறேன் நம்மளுக்கு காட்டிலும். இன்னொரு பத்தி குறைச்சலா சொல்லலாம். என்ன அதிகமா சொல்லலாம் சார். நால்பசாரை பிரகல்பியா. சின்ன சின்ன ஒரு பலத்துக்காக எல்லாம் அதிகரண பேதத்தை சொல்லக்கூடாது. எப்படின்னா தகராதிகரணம் இருக்கு, அனுகிருத்தே ஸ்தஸ்ய அபிஸ்மரியத்தை தனி அதிகரணம். அவா பட்சத்துல சாங்கர பட்சத்துல தனி அதிகரணம். ஏதோ அது பாஷ்யக்காரே சொல்றேன், இது அதிகரண பேதத்தை சொல்லக்கூடாது, இது வந்து முண்டகத்தினாலேயே கதார்த்தம், தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் எல்லாம் முண்டகத்திலேயே கதார்த்தம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அல்பசாரைஹி அதிகரண பேதமானது ந பிரகல்பியா கல்பிக்க கூடாதுன்னு. தாதர்த்தியே ஒரு அதிகரணம் இருக்கு, அந்த அதிகரணத்துக்காகவே இன்னொரு அதிகரணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதிகரணம் வேற தானே அப்படின்னார். அதிகரணம் வேறதான். அனந்தரத்வேபினர் தாதர்த்தியே நந்தரத்வேபி அப்படின்னா என்ன சொல்ற, இப்போ ததர்த்த விசாரமா இருக்கு சில இடங்கள்ல, அதுக்காக பண்ற விசாரம். இப்போ ஒரு பாருங்களேன், அத்தாச்சராச்சர கிரகணாத்துன்னு சூத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரகரணாத்தும் சூத்திரமா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, குஹாம் பிரவிஷ்டோ ஆத்மானோஹி தத் தர்ஷனாத் விசேஷணாச்ச. 4 சூத்திரங்கள் நம்ம சித்தாந்தத்துல. அங்க இத 2 சூத்திரங்கள் ஒவ்வொரு அதிகரணமாக அத்வைதிகள் சொல்லுவார். குஹாம் பிரவிஷ்டாதிகரணம் அப்படின்னே ஒரு அதிகரணம் அவளுக்கு இருக்கு. அதான் சுவாமி சாதிக்கிறார். எங்க வந்து தாதர்த்தியம் இருக்கு சில இடத்துல, சில இடத்துல ஆனந்தரியம் இருக்கு. என்ன அதாவது என்னன்னு கேட்டா, தாதர்த்தியம் இருக்கு, சில இடத்துல ஆனந்தரியம் இல்லை. சில இடத்துல ஆனந்தரியம் இருக்கு, தாதர்த்தியம் இல்லை. தாதர்த்தியம் இருந்தாலும் ஆனந்தரியம் இருந்தாலும் வெறும் சின்ன பலத்துக்காக அதிகரண பேதத்தை கல்பிக்க கூடாது. அதாவது ஒரு பிரதான விசாரம் பண்றோம், பிரதான விசாரம் பண்ணும் பொழுது சில சில சின்ன விசாரங்கள் வருது, குண விசாரங்கள் வருது. அதெல்லாம் வந்து தாதர்த்தியம், அதுக்காக ஏற்பட்ட விசாரங்கள். குஹாம் பிரவிஷ்டோ என்ற இடங்கள் அப்படிதான். என்ன அப்போ தனி அதிகரணம் ஆகக்கூடாது. தாதர்த்தியம் இருந்தாலும் தனி அதிகரணம் ஆகக்கூடாது. வந்து ஆனந்தரியம் சில இடத்துல இருக்கு, தாதர்த்தியம் இருக்கு, ஆனா ஆனந்தரியம் வந்து ஆனந்தரியம் இருக்கு. அதாவது தாதர்த்தியம் இருந்து ஆனந்தரியம் இருக்கு குஹாம் பிரவிஷ்டாதிகரணத்துல. என்ன விஷய வாக்கியங்கள்லாம் ஒண்ணுதான், விஷய வாக்கியங்கள்லாம் கட்டோபனிஷத் வாக்கியங்கள் தான். தாதர்த்தியே அனந்தரத்வேபி, ததர்த்தத்துவம் இருக்கு, அனந்தரத்துவம் இருக்கு. அப்போ அதிகரண பேதம் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னார். வெறும் அல்பசாரத்துக்காக, அல்ப பிரயோஜனத்துக்காக அதிகரண பேதத்தை சொல்லக்கூடாது. அக்ஷோர்மி ஆஷாஹி காஷ்டா விரத முனி வசூர்மி அத்ரி தத்வாதி சக்வரி அக்ஷைஹி
பிரயாஜைஹி இஹ பவதி ரசைஹி பாதநீதி பிரபந்தா. என்னன்னு சொல்ற கவனிங்கோ. அக்ஷ அழகா சொல்ற பாருங்களேன். அக்ஷன்னா இந்திரியங்கள். இந்திரியங்கள் எத்தனை? 11. ஊர்மி அப்படின்னா ஊர்மி ஷட்கம். அசனாயா பிபாசே சோக மோகவ் ஜரா மிருத்யு. 2வது பாதத்துல 6 அதிகரணங்கள். 3வது பாதத்துல ஆஷா திஷஹ ககுபஹ திஷஹ ககுபஹ காஷ்டா. இதெல்லாம் ஆஷான திக்குக்கு பேரு. 10 திக்கு தானே, 10 திக்குகள். அப்போ 3வது பாதத்துல 10 அதிகரணங்கள். அஹி அஹினா 8. அஹி 8 எப்படின்னா, இப்போ அஹி 8 அஹின பாம்புக்கு பேரா? 8 பாம்புகள் இருக்கா? அகயாக புனக அஷ்டம், 8 அகிகள். அதுக்கு மேல காஷ்டா. முன்னாடி சொன்ன காஷ்டானா திக்கு. திக்கு 10 திக்கு. த்விரதா அப்படின்னா யானைக்கு பேரு. அஷ்ட திக்கஜங்கள் சொல்றோம் இல்லையா? இப்போ அக்ஷ ஊர்மி ஆஷா அஹி 8 ஆயிடுத்து. 8 4வது பாதம் 8. 2வது அத்தியாயத்தை ஆரம்பிங்க. 2வது அத்தியாயத்துல முதல்ல காஷ்டா. முதல் பாதத்துல 10 அதிகரணங்கள். 2வது பாதத்துல த்விரத 8 அதிகரணங்கள். 3வது பாதத்துல முனி சப்தரிஷிகள் 7. 3வது பாதத்துல 7 அதிகரணங்கள். 4வது பாதத்துல வசு அஷ்ட வசுக்கள் 8 அதிகரணங்கள் இல்லையா? இப்போ என்னாச்சு? காஷ்டா விரத முனி வசு இந்த 4ம் 2வது அத்தியாயத்துக்கு சேர்ந்தது. அடுத்தது ஊர்மி அத்ரி தத்துவ அதிசக்வரி 3வது அத்தியாயத்துல முதல் பாதத்துல ஊர்மி ஷட்கம். திரும்பி ஊர்மி ஷட்கம். அடுத்த பாதத்துல அத்ரி அப்படின்னா 8 பர்வதங்கள். 8 பர்வதங்கள் 8. அடுத்தது தத்துவங்கள் எத்தனை? 26. பெருமாளோட சேர்த்து நம்ம சித்தாந்தத்துல 26 தத்துவங்கள். 25 புருஷன், 26 பரமாத்மா, 26 தத்துவங்கள். அதிசக்வரினா 15. அதிசக்வரின்றது 15. இப்போ கவனிங்க. ஊர்மி அத்ரி தத்துவ அதிசக்வரி 15. அதிசக்வரினா இது சொல்றாரு அவர். பக்ஷம்லாம் வருது இல்லையா? பக்ஷத்துல 15 தானே இருக்கும். அதுக்கு அடுத்தது அக்ஷைஹி பிரயாஜைஹி ரசைஹி 11 பிரயாஜங்கள். பஞ்ச பிரயாஜா யுஜ்யந்தே 4வது அத்தியாயத்துல 3வது பாதத்துல 5 அதிகரணம் தான். ரசைஹி 4வது அத்தியாயத்துல 4வது பாதத்துல ரசங்கள்னா 6 ஷட்ரசங்கள் தானே. ரசைஹி பாதநீதி பிரபந்தா. இதுல இந்த குணோபசம்ஹார பாதம் இருக்கும் இல்லையா? குணோபசம்ஹார பாதத்துல தத்துவம்னு 26 அதிகரணங்கள். குணோபசம்ஹார பாதத்துல 26 அதிகரணங்கள். அடுத்த பாதம் இருக்கும் இல்லையா? குணோபசம்ஹார பாதத்துக்கு அடுத்த பாதம் அங்கபாதம். அந்த பாதத்துல 15 அதிகரணங்கள். அதுக்கு முன்னாடி 3-2 இருக்கு பாருங்க. சந்திய சிருஷ்டிராகின்னு ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? அதுல 8 அதிகரணங்கள். அதுக்கு முன்னாடி வைராக்கியத்தை சொல்ற ததந்தர பிரதிபத்தி அதிகரணம் ஆரம்பிச்சிருக்க. அதுல ஊர்மி 6 அதிகரணங்கள். இது இப்படி நுற்று பண்ணி வச்சிருந்தோம்னா சௌகரியமா இருக்கும். அதுல இங்க ஒரு நிமிஷம்.
சௌத்ரி சங்கியா சுபாஷீ அதிகிருதி கணனா சின்மயி பிரம்மகாண்டே தாதர்த்தே நந்தரத்வேபி அதிகிருதி கணனா அதிகரண கண நால்பசாரை பிரகல்பியா அக்ஷோர் ஞாசாயி காஷ்டாத் விரதமுனி வசூன்மி ஆத்ரி தத்வாதிசக்வரி யக்ஷைரக்ஷைஹி பிரயாஜைஹி இஹ பவதி ரசைஹி பாதநீதி பிரபந்தः. பாத நீதின பாதங்கள்ல சொல்லப்பட்ட நியாயங்களுடைய பிரபந்தம் ஒரு கட்டு அப்படின்னா பாத நியாயங்களுடைய ஒரு பாத நியாயங்களை கொண்டு ஏற்பட்ட கிரந்தம்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டா பாத நியாயங்களுடைய ஒரு கூட்டு. இந்த இந்த காரணங்கள்னால ஏற்படுறது பாதநீதி பிரபந்தா அப்படின்னா. இதுக்கு இங்க ஒரு ஒரு விஷயம் இங்க சொல்லணும்னா, சௌத்ரி உத்தமன் சுவாமி ஒரு அழகான ஸ்லோகம் எழுதியிருக்கார். சாரீரகாதிகரண சங்கியா பாதக்கிரமாதியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதசஸ்யொரு ஆத்யே ஷட் தசாஷ்டௌச்ச தசாஷ்டச்ச சப்தாஷ்டௌச்ச ஷடஷ்டௌச்ச ஷட்யுக்தாக விம்சதிஸ்ததः दश पंचयुजे दश पंचयुजो युजोथ युजोथ ஏகாதச द्विरथ பஞ்ச ஷட் அப்படின்னு ஒரு அப்படின்னு 2 ஸ்லோகம் எழுதியிருக்கார். என்ன இந்த ஸ்லோகம் இதை காட்டிலும் கஷ்டமா இருக்குது. இதுக்கு சத்ராவிருத்தமே நான் சுலபமா இருக்கு. ஆனா சுவாமி புரியறதுக்காக சின்னதா இருக்கட்டமேன்னு சாதிச்சிருக்கார். இந்த சப்தவித அனுபத்திக்கு இதே மாதிரி ஸ்லோகம் எழுதியிருக்கார். என்ன சப்தவித அனுபத்தி அப்படின்னா, ஆஸ்ரயோ ஸ்யா ஸ்திரோதி ஸ்யாத் ஸ்வரூபம் சதசதன்யதா பிரமாண மானம் நிவர்த்தகம் செய்வ நிவர்த்திர் நோபபத்தியத்தேன்னு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அது நம்மளுக்கு சப்த அனுபத்திகளை என்னன்னு சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க தேசிகன் வந்து சுலபமா இருக்குன்னு என்னுடைய கிரகணம். சரி, போறோம். கவிதா கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேஸ்வர வேதாந்த குரு.